வணக்கம். அதிமுகல மறுதுணை இணைப்பு சாத்தியமா? ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் ஒன்னு சேருவாங்களாம். இந்த கேள்வி இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப சூடா இருக்கு. ஆமா, பயங்கரமா பேசப்படுது. இந்த இணைப்புக்கு பின்னால என்ன அரசியல் கணக்குகள் இருக்கு, என்ன மாதிரி அழுத்தங்கள் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். சரி, பார்க்கலாம். இது உண்மையிலே ஒரு சமரசமா இருக்குமா, இல்ல இது ஒரு அரசியல் கட்டாயமா? வாங்க பார்க்கலாம். இதுல முதல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த இணைப்பு பத்தின பேச்சு ஏன் இப்போ இவ்ளோ வேகமா வருதுங்கிறது தான். நிறைய அரசியல் பார்வையாளர்கள் சொல்ற மாதிரி, ஓடிஎஸ் இல்லாம எடப்பாடியால கட்சியை முழுசா ஒரு வலுவா கொண்டு போக முடியலையோன்னு ஒரு கருத்து இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, குறிப்பா உண்மையான அடிமட்ட தொண்டர்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா, அது ஓபிஎஸ் பக்கம் கொஞ்சம் சாய்வா இருக்கிற மாதிரி அந்த வீடியோல ஒரு பார்வை வைக்கிறாங்க. அப்போ இபிஎஸ்க்கு களத்துல எதிர்பார்த்த சப்போர்ட் இல்லைன்னு அவரே நினைக்கலாரா? அதான் அந்த வீடியோ சொல்ல வருதா? ஆமா, 2024 தேர்தல் முடிவுகள் கூட அதை கொஞ்சம் உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருக்குன்னு ஒரு பேச்சு. அது ஒரு முக்கியமான காரணம். சரி. அதோட மட்டும் இல்லாம பிஜேபி கூட்டணியை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திக்கிறதுல இருக்க ரிஸ்கையும் அவர் இப்போ உணர்ந்திருக்கலாம். ஆமா, அதுவும் இருக்குல்ல. மகாராஷ்டிரா உதாரணத்தை காட்டுறாங்க. அதாவது ஒரு பெரிய கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு அப்புறம் அந்த கட்சியே பலவீனப்படுத்தி அந்த இடத்துக்கு வர்றது, இது பிஜேபியோட ஒரு உத்தியா பார்க்கப்படுது. ஆமா, சிவசேனாவுக்கு அப்படி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கும் ஆயிடுமோங்கிற ஒரு பயம் எடப்பாடிக்கு இருக்கலாம். சுவாரஸ்யம்தான். ஏன்னா முன்னாடி பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே வந்தப்போ அதிமுக ஆளுங்க பட்டாசு வெடிச்சதெல்லாம் கூட பார்த்தோம். அப்போ அந்த கூட்டணி மேல ஒரு அதிருப்தி அப்பவே இருந்திருக்குல்ல. இருந்திருக்கு. இது ஒரு மாதிரி கூட்டணி வச்சா என்ன பிரச்சனை வருமோன்னு ஒரு பயம்னு கூட சொல்லலாம். சரி சரி. இந்த நேரத்துல தான் இன்னொரு பக்கம் பாருங்க, நடிகர் விஜயோட கட்சி தமிழக வெற்றி கழகம் அவங்க ஓபிஎஸோட கூட்டணி அமைக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போகுதுன்னு சில செய்திகள் வருது. ஓ, இது புதுசா இருக்கே. ஆமா, இது நடந்தா திமுகக்கு எதிரான ஓட்டு பிரியுமே. ஆமா ஆமா. அப்போ கணக்குகள் இன்னும் சிக்கலாகுது. ஓபிஎஸ் அப்புறம் பாமக, டிடிவி தினகரன், சீமான் இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய கூட்டணியா நின்னா அது ஒரு வலுவான எதிரணியா உருவாக வாய்ப்பு இருக்கு. திமுகக்கு எதிரான ஓட்டுகளை அது கணிசமா அள்ளும். அப்படி நடந்தா இபிஎஸும் அவரோட கூட்டணியும் தனிமைப்படுத்தப்படுவாங்களோன்னு ஒரு பயம் வரதானே செய்யும். நிச்சயமா. இந்த காரணங்களால தான் இப்போ வேற வழியே இல்லாம ஓபிஎஸ்ஐ எப்படியாவது மறுபடியும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும்னு எடப்பாடி தரப்புக்கு ஒரு கட்டாயம் வந்திருக்குன்னு அந்த மூலத்தோட பகுப்பாய்வு சொல்லுது. அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நண்பனும் இல்லைன்னு சொல்றது எவ்ளோ கரெக்ட் பாருங்க. ஆமா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஓபிஎஸ் மேல தலைமை கழகத்தையே தாக்கியது பிஜேபியோட ஏஜென்ட்னு என்னென்னமோ குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ அவரே கூப்பிட யோசிக்கிறாங்கன்னா இதுதான் அரசியல் யதார்த்தம் போல. இது ஒரு மாதிரி தேவைக்காக இணையறதுன்னு சொல்லலாம். மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மாதிரி. கரெக்ட். ஆனா இங்க ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கு பாருங்க. சரி, இணைஞ்சுக்காங்கன்னே வச்சுக்குவோம். அப்புறம் அதிகார பகிர்வு அது எப்படி இருக்கும்? ஆமா, அது முக்கியம். பழைய மாதிரி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு அந்த போஸ்ட் எல்லாம் வருமா? இல்ல பொதுச் செயலாளர் பதவி அப்படியே இருக்குமா? முக்கியமான தேர்தல் ஃபார்ம்ல கையெழுத்து போடுற அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? இதெல்லாம் பெரிய கேள்வி. இதுக்கெல்லாம் பதில் வேணுமே. ஆனாலும் கட்சி இப்படியே போனா தொடர் தோல்வியால தொண்டர்கள் சோர்வாயிடுவாங்க. கட்சியை மறுபடியும் ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு இந்த இணைப்பு ஒரு வழின்னு நினைக்கிறாங்க. ஜெயலலிதா இருந்தப்போ கட்சி இருந்த நிலைமை ஒரு மலைனா, இப்போ இபிஎஸ் தலைமையில அது ஒரு பள்ளத்துக்கு வந்த மாதிரி இருக்குன்னு அந்த ஒரு ஒப்பீடு செய்றாங்க. அந்த பழைய பலத்தை திரும்ப கொண்டு வர இந்த இணைப்பு ஒரு வழியா பார்க்கப்படுது. ஆக மொத்தத்துல தொண்டர்கள் பலம் குறைஞ்சது, பிஜேபி கூட்டணி மேல இருக்கிற ஒரு சந்தேகம், விஜயோட கட்சி மாதிரி புது சவால், அப்புறம் சிஎம் கனவு, இது எல்லாம் தான் இபிஎஸ் ஓபிஎஸ் பக்கம் தள்ளுதுன்னு சொல்லுது. சரி, இந்த அரசியல் கணக்கு வழக்கு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. சரி, இன்னைக்கு அரசியல் தேவைக்காகவும் அதிகாரத்துக்காகவும் இணையறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா நேத்து வரைக்கும் ஒருத்தர் அவ்வளவு கடுமையா தாக்கிக்கிட்ட தலைவர்களால மறுபடியும் உண்மையா ஒரு நம்பிக்கையை உருவாக்க முடியுமா? அது கஷ்டம்தான். ஏற்கனவே பிளவப்பட்டிருக்கிற கட்சி, அதுக்குள்ள எத்தனையோ வெளி சக்திகள் தலையிட காத்துக்கிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட சூழல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து கட்சியை திறமையா நடத்த முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த ஒற்றுமை உண்மையானதா இருக்குமா, இல்ல வெறும் தற்காலிகமானதா இருக்குமா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.